அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே சாட்டை அடித்துக் கொண்டது என்பது அந்த கட்சியினர் கூட வரவேற்காத ஒரு விஷயமாக பார்க்க முடிஞ்சு. தொண்டர்கள் மட்டும் அண்ணாமலை போல சாட்டை அடித்துக் கொண்ட ஒரு 3, 4 பேரை பார்க்க முடிந்தது. அண்ணாமலை எப்படி சாட்டையை அடித்து முடித்தவுடன் ஒருவர் வந்து கட்டி அணைத்து தடுத்தாரோ, அதே போல எல்லா இடங்களிலுமே அடித்துக் கொண்ட பிஜேபியினர் அதே போல ஒரு ஆளை செட் பண்ணி கட்டி அணைத்ததெல்லாம் பார்க்க முடிந்தது. இப்ப இதுல ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக எல்லோரும் பேச மறந்த ஒரு விஷயமாக பார்ப்பது என்னன்னா, தமிழிசை அவர்கள் ஒரு போராட்டம் பண்ணாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி. அப்ப போலீஸ் வந்து கைது பண்ணி கொண்டு போகும்போது, திமுக ஒழிக, திராவிட மாடல் ஆட்சி ஒழிகன்னு சொல்வதற்கு பதிலாக அண்ணாமலை ஒழிக, அண்ணாமலை ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட கோஷங்களை எழுப்புவதை பார்க்க முடியுது. அருகில் இருக்கக்கூடிய பெண்மணி திமுக ஒழிகன்னு சொன்ன உடனே தமிழிசை முகம் மாறுது. ஏற்கனவே தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை நாடறிந்தது. நாயுடு அவர்கள் பதவியேற்கக்கூடிய விழாவிலேயே தமிழிசைய அமித்ஷா அவர்கள் கையை நீட்டி வார்னிங் பண்ணதை பார்த்தோம். இப்ப உள் மனதில் இருந்த ஒரு வெளிப்பாடை சொல்லிட்டாரா தமிழிசை? ஏன்னா அண்ணாமலை அங்க சாட்டையால் அடிக்கும் போது தொகுதி எம்எல்ஏ வானதியும் அங்க இல்ல. எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுவரை பல மாநில தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்படி ஒரு கோமாளியை மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்குமா இதற்கு முன்பு என்று கேட்டால் இல்லை என்றுதான் நான் சொல்வேன். விமர்சனங்கள் இருக்கட்டும். அரசியல் ரீதியாக அவர்களோடு முரண்படுகிறோம். அவர்கள் மீதான விமர்சனம் என்பது வேறு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஒரு தேசிய கட்சி இருக்கிறது அல்லவா? அந்த கட்சியினுடைய முகம் இந்த அளவுக்கு கேவலப்பட்டு போகும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அரசியல் ரீதியாக அவர்களை எதிர்ப்போம். கொள்கை ரீதியாக அவர்களை எதிர்ப்போம். அது நம்முடைய நிலைப்பாடு. அது அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் ஒரு ஜோக்கர் என்று சொல்வார்கள் அல்லவா ஆங்கிலத்தில், அந்த ஜோக்கரை கொண்டு வந்து மாநில தலைவராக வைத்து அரசியல் செய்கிற ஒரு துரதிருஷ்டவசமான சூழல் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்க கூடாது. நீங்க ஒரு வகையில திமுகவுக்கு உதவி செய்திருக்கிறார் அண்ணாமலை என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் முதல் நாள் வரைக்கும் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பிரச்சனை பேசுபொருளாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி அம்புகள் ஏவப்பட்டன. திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சனத்துக்கு உள்ளானது. ஆனா மறுநாள் சாட்டையால் அடித்துக் கொண்டதற்கு பிறகு அப்படியே அந்த பிரச்சனையை விட்டுவிட்டு அண்ணாமலை பக்கம் மக்கள் வந்து விட்டார்கள். இது என்ன சாட்டை என்கிற அளவுக்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு விட்டன. நீங்க ஒரு போராட்டத்தினுடைய வடிவம் இருக்கிறது அல்லவா? தமிழ்நாடு ஒரு முற்போக்கு மாநிலம். இந்த மாநிலத்தில் நீங்கள் எத்தகைய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும்? மோடி பிரதமர் தானே. பிரதமராக இருந்த மோடி கருப்பு கொடி காட்டுகிறார்கள் என்று தெரிந்தவுடன் செவத்தில் துளையிட்டு கொண்டு போனார் கிண்டியில. நாம இதற்கு முன்பு பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட போராட்டங்களை தமிழ்நாடு முன்னெடுத்திருக்கிறது. அப்போ எவ்வளவு வீரியமிக்க போராட்டங்கள். நேற்றைக்கு கூட அண்ணன் திருமாவளவன் அம்பேத்கர் முகமூடி அணிந்து கொண்டு ஒரு போராட்டத்தை, அம்பேத்கரை உறக்க சொல்வோம் என்கிற போராட்டத்தை முன்னெடுத்து, இதெல்லாம் போராட்டத்தினுடைய வடிவம். கருப்பு சட்டை அணிந்து கொள்வது, கருப்பு கொடி காட்டுவது, சாலை மறியலில் ஈடுபடுவது, அறப்போராட்டங்களை நடத்துவது, உண்ணாவிரதங்கள் இருப்பதுன்னு சாட்டை அடிக்கிற போராட்டத்தை இதுவரை தமிழ்நாடு பார்த்ததில்லை. நியாயமாக சாட்டையை வாங்கி நாம் அண்ணாமலையை அடித்திருக்க வேண்டும். நாம் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களை அடித்திருக்க வேண்டும். அவர் தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக் கொள்கிறார். ஒரு ஜோக்கரை போல மாறிவிட்டார். இதுல இன்னொரு குறிப்பான விஷயம் என்னன்னா, நீங்க உண்மையாகவே அந்த சாட்டையை எடுத்து அடித்துக் கொண்டிருந்தால் பாராட்டப்பட வேண்டிய நிகழ்வுதான். ஆனா நீங்க அந்த சாட்டையை கூட என்ன செய்றீங்கன்னா, இந்த திருப்பூர்ல வந்து சாட்டை மாதிரியே செய்து விற்பாங்க. நான் நிறைய பார்த்திருக்கிறேன். பனியனுடைய அந்த கிழிசல் துணின்னு சொல்லுவாங்க. பனியன் தயாரித்தது போக மீதம் இருக்கக்கூடிய துண்டு துணிகளை வைத்துக்கொண்டு அதை முறுக்கி செய்வதுதான் இந்த சாட்டை. பார்ப்பதற்கு சாட்டை மாதிரியே இருக்கும். பனியன் எப்படி ரொம்ப மெதுவா இருக்கு, மென்மையா இருக்கு, அது போலவே இருக்கும் அந்த சாட்டை. அடிச்சீங்கன்னா அடி விழவே விழாது. சட்டம் மட்டும் பெரிய அளவுல பட்டாசு போல சத்தங்கள் கேட்கும். அதை வைத்துக்கொண்டு நீங்க 2 கோயில்ல போய் வாங்கியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல 2 கோயில்ல போய் கோயில்ல அடித்துக் கொள்கிற சாட்டையை வாங்கி வந்திருக்கிறார்கள். அந்த படமும் வெளியாகி இருக்கு. அடித்த சாட்டை என்பது 2 சாட்டையுமே இல்ல. அதாவது என்ன காட்ட விரும்புறாங்கன்னா, இந்த செல்லாண்டியம்மன் கோயில்ல தான் நாங்க சாட்டை வாங்கிட்டு வந்து அடிச்சோங்கிறதுக்காக செல்லாண்டியம்மன் கோயில்ல போய் சாட்டையை வாங்கிடுறது. வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு திருப்பூர்ல இருந்து கொண்டு வந்து அந்த மெதுவான சாட்டையை வச்சு அடிச்சிருது. கேட்டா என்ன சொல்லிடலாம்? நீங்க வேணா செல்லாண்டியம்மன் கோயில்ல போய் கேட்டு பாருங்க. நாங்க அந்த சாட்டையை தான் வாங்கிட்டு வந்தோம்னு. இப்படி ஒரு பித்தலாட்ட போராட்டத்தை எதற்காக அண்ணாமலை அறிவிக்க வேண்டும்? இப்படி ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு பதிலாக நடத்தாமலேயே இருந்து விடலாம். சரி, ஒரு அறச்சீற்றம் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அப்படின்னு நம்ம வச்சுக்கோமே. இன்னொரு பக்கம் அண்ணாமலை தரப்புல இருந்து நம்ம பார்க்கணும்ல. எதிர் தரப்புல இருந்து நம்ம அண்ணாமலையுடைய அந்த போராட்டத்தை எதிர்க்கிறோம், விமர்சிக்கிறோம். அது நகைப்புக்குரியதா மாறிடுச்சு. அது வேறு. ஆனா அண்ணாமலை தரப்புல நான் வந்து பெண்களுக்கு ஒண்ணுன்னா சாட்டை எடுத்து என்னை நானே தாக்கிக் கொள்வேங்கிறார்ல. எப்ப சொல்றாரு? அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த மாணவிக்கு எதிரான பாலியல் சீண்டல்களுக்கு ஒரு அறச்சீற்றம் கொள்கிறார் அண்ணாமலை. இதே அண்ணாமலை அரசியலுக்கு வந்த பிறகுதான் சென்னை ஐஐடியில பாத்திமான்னு ஒரு மாணவி இறந்து போனாங்க. அப்ப ஏன் அறச்சீற்றம் கொள்ளல நீங்க? இதே கல்வி வளாகம் தானே.
அந்த மாணவி ஏன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டார்? அதுவும் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டில் நல்ல தரமான கல்வி கிடைக்கும் என்று நினைத்து தன்னுடைய பெற்றோர்களினுடைய நம்பிக்கையை பெற்று இங்க வந்த மாணவி சார். நான் 2 மாணவியும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறேன். 2 தங்கைகளையும். ஆனா இந்த மாணவிக்கும் அந்த மாணவிக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. அவர் இந்த கல்வி நிலையத்தில் ஒடுக்குமுறை இருக்கிறது, என்னால் கல்வி கற்க முடியவில்லை என்று தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார். இந்த மாணவி உயிரை மாய்த்துக் கொள்ளவில்லை. இன்னொன்னு, இது கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை கிடையாது இது. இந்த பிரச்சனை என்பது முழுக்க முழுக்க ஒழுக்கம் சார்ந்த நடவடிக்கையாக இருக்கிறது. ஆனா அந்த பிரச்சனை கல்வி கட்டமைப்புக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனை. அப்ப எதற்கு உங்களுக்கு அரசீற்றம் அதிகமாக வந்திருக்கணும்? ஒன்றிய அரசினுடைய கல்வி நிறுவனத்துல இந்த அளவுக்கு ஒரு மோசமான அணுகுமுறையா? சாதி மத தீண்டல்கள் அங்கே இருக்கிறதா? பேதமை அங்கே இருக்கிறதா? இதோ நான் அரசீற்றம் கொள்கிறேன்னு நீங்க அன்னைக்கே சாட்டையால் அடிச்சிருந்தா அண்ணாமலையினுடைய சீற்றம் என்பது நியாயமாக இருந்திருக்கும். எனவே அண்ணாமலை நீலி கண்ணீர் வடிக்கிற வேலையை செய்கிறார். சரி, அது கூட அண்ணாமலை செய்யாம விட்டுட்டாருன்னே வச்சுக்கோங்க. அண்மையில மணிப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு சார். அண்ணாமலைக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் ஐபிஎஸ் எல்லாம் படிச்சு வந்தவர். அவர் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மாநிலங்களினுடைய பட்டியல் எல்லாம் மேப்ல அவருக்கு காமிச்சிருப்பாங்க ஐபிஎஸ் ட்ரைனிங்ல. இங்க நக்சல்வாதிகள் இருக்கிறாங்க, இங்க தீவிரவாதிகள் இருக்காங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பண்ணணும்னு இவர் கத்துக்கிட்டு வந்தாருல, கேடி ராகவனுக்கு ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ணது மாதிரி. அந்த மாதிரியான அதிரடி நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி மேற்கொள்ளணும்னு ஐபிஎஸ்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க தானே. அப்ப அந்த ஊர் அவருக்கு தெரியும்ல. அந்த ஊர்ல உடலில் ஒட்டு துணி இல்லாமல் ஒரு பெண்ணை நிர்வாணமாக ஓட வைத்தார்கள். அப்ப நீங்க அரசீற்றம் கொண்டிருக்கணுமா இல்லையா? ஒரு அரச பயங்கரவாதம் அங்கே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறதா இல்லையா? இங்க அரசா அத்துமீறி இருக்கிறது? அரசா இப்படிப்பட்ட ஒரு மோசமான வேலையை செய்திருக்கிறது? இல்லையே. ஆனா அங்க அரசே அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்தது. ஆயுதங்களை பாதுகாப்புக்காக குவித்து வைத்திருக்கிற அரசுக்கு சொந்தமான ஆயுத கிடங்குக்கு தீ வைத்தார்கள். அப்ப நீங்க கோபப்படல. அப்போ உங்களுக்கு ஆத்திரம் வரல. அப்போ செலக்டிவ் அமினீஷியா மாதிரி தமிழ்நாட்டுல ஏதாவது பிரச்சனை திமுகவுக்கு எதிராக வந்தா அது குறித்து மட்டுமே போராடுவது, அதற்கு எதிராக மட்டுமே பேசுவதுன்றது அண்ணாமலையினுடைய வாடிக்கையாகவே இருக்கு. அதற்காகத்தான் அண்ணாமலை இப்போது அம்பலப்பட்டு போயிருக்கிறார். அடுத்து எனக்கு தெரிஞ்சு அழகு குத்தி கொள்கிற போராட்டம், தீ மிதிக்கிற போராட்டம், இது 2 பாக்கி இருக்கு. இந்த 2 போராட்டத்தையும் மிக விரைவில் அண்ணாமலை அறிவிச்சிருவாருன்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இன்னொன்னு, நீங்க தமிழிசை சொன்னது குறித்து சொன்னீங்கல்ல. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தமிழே தெரியாது, என் புள்ள இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் படிக்குது, அது எப்பவுமே மம்மின்னு தான் கூப்பிடும், டேடின்னு தான் கூப்பிடும், சாப்பிட்டியான்னு தமிழ்ல கேட்க தெரியாதுன்னு பீட்ரு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு அந்த புள்ள கீழே விழுந்துருச்சுன்னா அம்மான்னு அழுவும். அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எதை மனதுக்குள் வைத்திருக்கிறதோ, வெளி உலகத்துக்கு எதை எதேச்சை அதிகாரமாக காட்டுகிறதோ, செயற்கையாக காட்டுகிறதோ, அது தனக்கு ஒரு சங்கடம் வருகிற போது, தனக்கு ஒரு ஆபத்து வருகிற போது மறைஞ்சு போயிடும். இயல்பா அம்மா அப்படின்னு கத்திடுவாங்க. நம்ம இப்ப சூடு பட்டோம்னா மம்மி அப்படின்னு கத்துறது இல்ல. நெருப்பு பட்டோம்னா என்ன செய்யறோம்? அம்மான்னு கத்திடுறோம் இல்லையா? அது மாதிரி மனசுக்குள்ள என்ன இருக்கோ அது ஒரு பேரிடர் காலத்துல டக்குன்னு வந்துடும். அந்த மாதிரிதான் அக்கா தமிழிசைக்கு வந்துருச்சு. காவல்துறை கைது பண்ணிட்டாங்க. எதற்காக போராட்டம் நடத்துறோங்கிறதே மறந்து தன் மனசுக்குள்ள இருந்த அண்ணாமலை ஒழிக அப்படின்ட்டாங்க. என்ன காரணம்னா, இதே காவல்துறை எனக்கு நல்லா நினைவு இருக்கு. கிண்டியில இருக்கக்கூடிய இதே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சிறப்பு விருந்தினரா அக்கா வந்தாங்க. எங்கிருந்து வந்தாங்கன்னா, தெலுங்கானாவினுடைய ஆளுநராக இருந்து இங்க ஒரு நிகழ்ச்சி, தனியார் நிகழ்ச்சி தான். ஏன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்கிற உள்ளரங்கத்தை தான் வாடகைக்கு விட்டுறாங்க. பல பேர் அண்ணா பல்கலைக்கழகம் எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குதுன்னு அங்க இருக்கிற ஏஜென்சில 2 லட்சம் 3 லட்சம் பணம் கட்டி போறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். கடந்த காலத்துல ஒப்பீனியன் தமிழ் வாயிலாகவே அதை நம்ம பேசியிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு வரும்போது 2 பக்கமும் அசிஸ்டன்ட் கமிஷனர், டிப்யூட்டி கமிஷனர், டிசி, இப்படி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாம் நின்னு சல்யூட் அடிச்சு அந்த அக்காவினுடைய காரை உள்ளார விட்டாங்க. கவர்னருடைய காரை உள்ளார விட்டாங்க. கவர்னர் வர்றாங்கன்னு சொல்லி போக்குவரத்தை நெறிப்படுத்தி அவருக்கு சல்யூட் அடித்து வழி அனுப்பி வச்ச காட்சிகளை இதே கிண்டியில அவர் பார்த்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆளுநராக இருந்தவர். இப்போது பிஜேபி அரசு தான் இருக்கு. அவரை கொண்டு தென் சென்னையில நிப்பாட்டி பழி வாங்கி அவர் ஒண்ணுமில்லாம 0 ஆக்கி 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தவங்க சார். இன்னைக்கு ஒண்ணுமில்லாம உட்கார வச்சுட்டாரு அண்ணாமலை. அப்போ தன்னுடைய அரசியல் பொது வாழ்வையே சூனியமாக்கியவர் அண்ணாமலைன்ற அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு இருக்குல்ல. ஒண்ணு மாநில தலைவர் பதவியை அவங்களுக்கு திரும்ப கொடுத்து அவரை ஒரு அதிகாரமிக்க பொறுப்புக்காவது கொண்டு வந்திருக்கணும். இல்லைன்னு சொன்னா தேசிய அரசியல்ல ஏதாவது ஒரு முகத்தை அவர் காட்டுகிற வாய்ப்பையாவது அவருக்கு தந்திருக்கணும். இப்ப அண்ணாமலை இருக்கிற பொறுப்பு மாநில தலைவர் பொறுப்பு. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு என்ன சார் பொறுப்பு? முன்னாள் மாநில தலைவர் பொறுப்பு தான். கட்சியில எந்த பொறுப்பும் கிடையாது. போட்டியிட்டு தோல்வி அடைந்த நாடாளுமன்ற வேட்பாளர் என்கிற அந்த ஒரு அந்தஸ்து, அவ்வளவுதான்.
ஆளுநராக இருந்தவர், மாநில தலைவராக இருந்தவர் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு கட்சியில் எங்கே இருக்கிறார் என்று தேடுகிற அளவுக்கு. இன்னும் சொல்லப்போனா ராஜாக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அண்ணாமலை லண்டன் பயணம் போகும்போது. அந்த வாய்ப்பு கூட கிடைக்கல தமிழிசை சவுந்தரராஜனுக்கு. அப்போ அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்திருக்கும். அதத்தான் வெளிப்படுத்திட்டாங்க. அண்ணாமலை ஒழிக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னா, இந்த போராட்டம் அண்ணாமலையை ஒழிக்கிறதுக்கான போராட்டமா, அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த பாலியல் சீண்டலை தடுக்க வேண்டும்ங்கிற போராட்டமா? இது எந்த போராட்டம்னு தெரியாம இப்ப சிக்கல்ல பாஜக காரர் சிக்கி தவிக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன்.